நல்ல மாரி முடியுது. அதனால வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு வந்து செம்ம கடுப்பா இருக்காங்க. மகாவும் வந்து அவங்க ஃபேமிலியும். அடுத்து வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து சொல்லிட்டுருக்காங்க. நம்ம அன்னபூர்ணியும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சிவா வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துட்டான். அவன் வரலன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பேன் தெரியுமா? அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு சிவா வந்து அப்படியே பார்த்துட்டு ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாரு. மகா வந்து ஏன் சிவா இப்படி பண்ற? வராம இருக்க வேண்டியது எனக்கு எப்படிம்மா வராம இருக்க முடியும்? எல்லாம் அவ பண்ண வேலை. அவள் தான் வந்து உன்னை வர வச்சிருக்கா. எப்படிலாம் வந்து பண்ணுறா பார்த்தியா? அவள் எவ்வளோ வந்து கிரிமினலாக இருந்தால் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருப்பா. அந்த சிந்து பார்த்தியாடா அப்படி சொல்கிறாங்க. புரியுதுமா அப்படி சொல்கிறாங்க. ஸ்னேகா பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தா. ஆனால் ஸ்னேகா பாவம்ப்பா. ஆனால் எப்படிலாம் பண்ணுறா அந்த சிந்துவை நீ மன்னிக்கவே கூடாது சிவா. அந்த சிந்துவோட உண்மைகளை எல்லாம் வெளியே கொண்டு வரணும். இன்றைக்கி பெரியம்மா வந்து அவளை தலைமையில தூக்கி வச்சுன்னு ஆடுறாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்கள் பெரியம்மா வந்து சிந்துவை பற்றி தெரிஞ்சுக்கணும்ப்பா. அதுக்கு நீ எதாவது பண்ணணும்ப்பா அப்படின்னு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பாருங்கம்மா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து சிந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தாலி எடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ரூமில். இதையெல்லாம் பார்க்குற சிவாக்கு வயிறாக ஏறிது. பார்க்குறாரு நேராக. உடனே வந்து சிந்துவை பார்த்துட்டு நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன டாக்டர் இப்படிலாம் பேசுகிற? வேற என்ன பேசுகிறோம்? ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்க. ஆனால் செய்கிற வேலை எல்லாமே கிரிமினலாக இருக்குது. நீ எல்லாம் வந்து எப்பவுமே இப்படி தான் யோசிப்பியா? உன் கூட நான் பழகிறேன்னு நினச்சாவே எனக்கு அசிங்கமாக இருக்குது தெரியுமா அப்படின்றாரு. அது கேட்டு என்ன டாக்டர் இப்படிலாம் பேசுகிற? வேற எப்படி பேசுவாங்க? ஆனால் திட்டம் போட்டு வந்து என்னை வர வச்சிட்டல ஃபங்க்ஷனுக்கு. நல்ல வேலை செஞ்சுருக்கல. உனக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. என் அம்மாவுக்கு இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னல. எப்படி மனசு வந்தது என் அம்மாவை இப்படி சொல்கிறதுக்கு? நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாதுங்க பாருங்கள். சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காரு சிவா. என்ன நடந்தது தெரியுமா? உன் அம்மாவும் அதுக்கப்புறமா கூட சேர்ந்து உங்களோட மாமா இருக்கார்ல, அவரும் சேர்ந்து என்னென்ன பிளான் போடுறாங்க தெரியுமா? நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு செம்மையாக பிளான் போட்டிருக்காங்க. இதனால் உங்கள் பெரியம்மா மனசு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நான் உங்களை வர வச்சேன். உங்கள் பெரியம்மாக்காக தான் வர வச்சேன். ஒன்றும் எனக்காக ஒன்றும் வர வைக்கல. எனக்கு தெரியாதா நீ எதுக்காக வர வச்சேன்னு சொல்லிட்டு. பார், நீ பண்ண எல்லா வேலையுமே வந்து ஒன்று ஒன்றா நீ வந்து பண்ணிகிட்ருக்க. ஆனால் எல்லா வேலைக்குமே சேர்த்து வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு. என்னோடய ஃபோன்லேருந்து மெசேஜ் அனுப்பிச்சது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அது வந்து டாக்டர் உனக்கு எப்படி அப்படின்னு எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆனால் அது யாருன்னு நான் கூடிய சீக்கிரம் எல்லா முன்னாடி நான் நிரூபிப்பேன். அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பண்ண எல்லா விஷயத்தையும் என் பெரியம்மா முன்னாடி நான் நிரூபித்து நீ யாருன்னு அவங்க முகத்துக்கு நேராக காட்டல. என் பேர் சிவா இல்லடி. பண்ணிட்டுருக்கல ஒன்று கிரிமினல் வேலை எல்லாத்தையும் நீ எப்படிப்பட்டவன் பார்க்குற பாவமான மூஞ்சை வச்சுக்கிட்டு அப்படியே பண்ணுறதெல்லாம் வந்து கிரிமினல் வேலை பண்ணிகிட்ருக்கல. உனக்கு இருக்குடி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இதெல்லாம் கேட்டு யோசிக்கிறாங்க. இவர் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. ஒரு வேளை வந்து இதுக்கெல்லாம் காரணம் சிட்டு தானே கண்டுபிடிச்சிட்டாரா? சிட்டுவை ரொம்ப கவனமாக இருக்க சொல்லணும். இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்னேகா செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அவங்க அப்பா வந்து என்னம்மா இவ்வளோ டென்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னால் தாங்கக்கே முடியலப்பா. இன்றைக்கி நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே அந்த படிக்காத அந்த முட்டாள் வந்து என்னை வந்து இந்த அளவு வந்து ஏமாற்றிட்டாளேப்பா. அவள் ஒன்றும் முட்டாள் இல்லைம்மா, அவள் கேடிமா, நம்மளோட கேடியாக இருக்காளே. அதுதான் என்னால் தான் நம்ப முடியல. ஒரு படிக்காதவ இந்த அளவு கேடித்தனம் இப்படி பண்ணுறாவ அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. இப்பா என்னால் முடியலப்பா, என்னை முட்டாளாக்கணும். அவளை நான் சும்மாவே விடக்கூடாதுப்பா. அவளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்ப்பா. அவளுக்கு ஒரு பயம் காட்டணும்ப்பா. நம்ம யாருன்னு காட்டணும்ப்பா. கூடிய சீக்கிரம் பாருப்பா, அவளை நான் என்ன கதி ஆக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவளே வந்து உன்கிட்டையும் சரி எல்லாக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அந்த வீட்டை விட்டு போயிடுவா. அது மட்டும் கிடையாது, நம்ம காலில் வந்து விழ வைக்கிற அவளை துடிக்க வைக்கிற. நீ கவலைப்படாதம்மா. உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறாள், எல்லாத்துக்கும் இருக்குமா அவளுக்கு. நீ கவலைப்படாது. இந்த அப்பாவை நம்புமா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். என் பொண்ணை அழ வச்சா நான் சும்மா விட்டுவேனா அப்படின்றாரு. அப்பா ப்ளீஸ்ப்பா, அவள் துடிக்கணும்ப்பா, அவள் நான் பார்க்கணும்ப்பா. கண்ணு முன்னாடி சிவா வந்து அவள் கழுத்தில் தாலி போட வச்சிட்டாப்பா. அதனால என்னால் தாங்கிக்கவே முடியலப்பா. சரிம்மா, எல்லாம் சரியாயிடும் சொல்லி சமாதானப்படுத்துறாங்கப்பா.